Good evening to one and all presented here. இந்த மாதிரி விமன் சப்போர்ட் பண்ணி பேட்மிண்டன் டோர்னமெண்ட் ஒன்று நடத்துகிறோம் அப்படின்ட்டு வாவ் ஹெச்ஆர் அப்படின்னு அவங்க ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. டிஎம்டிக்கு ஐடி விங் சில அண்ணன் அரவிந்தன் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தார், இந்த மாதிரி 22nd நீங்கள் வந்து கலந்துக்கணும், ஏன்னா பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடக்குது, விமென்ஸ் எல்லாருமே அதில் கலந்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வென் இட்ஸ் பேட்மிண்டன் கண்டிப்பாக நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு நான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை, அது எப்படி நடத்துவாங்களோ இல்லை யார் வருவாங்களோ யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களோ எதுவுமே நான் கேட்கல. 22nd ஈவினிங் மெரினா மாலுக்கு வரணும்னாங்க, பேட்மிண்டன் நாங்கள் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் காலேஜ் முடித்து பாலிடிக்ஸ் ஸ்கூல் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஆர்கிடெக்சர் நான் படிச்சிருந்தேன். முடிச்சுட்டு அது ஒரு 2-3 இயர்ஸ் கேப்பாக இருக்கும்போது ஐபிஎல் வந்து தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியா பூம் ஆகிட்டு வந்தது இந்த டைம். அது இப்போ நமக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கும்போது தான் அன்றைக்கி இருக்க ஸ்டார்ஸ் சாய்னா நேவாலாக இருக்கட்டும், பிவி சிந்துவாக இருக்கட்டும், அன்றைக்கி பேட்மிண்டன்லாம் அவங்க 2 பேருமே வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பேட்மிண்டன் பிபிஎல் அப்படின்ட்டு ப்ரீமியர் பேட்மிண்டன் லீக் அப்படின்ட்டு ஐபிஎல் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கும் போது சென்னை ஸ்மாஷர்ஸ் அப்படின்னு ஒரு டீம் வாங்கி சென்னை ஃப்ரான்ச்சைஸி ஓனராக நான் உள்ளே போகும்போது தான் எனக்கு இந்த பேட்மிண்டன் பற்றியே எனக்கு தெரிஞ்சது. ஸோ அன்றைக்கி இருக்க காம்படிஷன், அன்றைக்கி போகும்போது மிகப்பெரிய பெட்டிங் நடக்கும்போது பிவி சிந்து சென்னைக்கு நமக்கு வாங்கி கூப்பிட்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு ப்ரைட் மொமெண்ட்டாக இருந்தது. அந்த 2014 நடக்கும்போது பிறகு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சிந்து எங்களோட சென்னை ஸ்மாஷர் அசோசியேட் ஆகிட்டு அப்புறம் தான் ஒலிம்பிக்ஸ் எல்லாமே போய் ஜெயித்தாங்க. ஸோ ஸ்டார்ட் அவங்களுக்கு எப்படின்னா சென்னை தான், அதனால் வந்தாரே வாழ வைக்கும் பூமி சென்னைன்னு மாதிரி சிந்துக்கும் சென்னை தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட்டாக அந்த டைம் இருந்தது. ஸோ பிறகு வருஷம் அதில் வந்து மிகப்பெரிய அன்னைக்கு இருக்க சஹாரா ஸ்டாராக இருக்கட்டும், அக்ஷய்குமார் சார், இந்த மாதிரி மிகப்பெரிய ஆல் பிக் பீஸ் ஃப்ரம் த பாலிவுட் எல்லாருமே அந்த டீம் ஓன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸி சென்னைக்கு அன்றைக்கி நான் வந்து அந்த ஆக்ஷனுக்குள்ளே போய் உட்காரும்போது ஒரு சின்ன பையனாக அன்றைக்கி நான் போய் உட்காந்தேன், ஒரு 23 வயசில், ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர். அது இருக்கும்போது எல்லாமே ஒரு புதுசாக இருந்தது. எப்படி இதை நான் கொண்டு வர போகிறோம், என்ன செய்ய போகிறோம் இருக்கும்போது தான் அன்னைக்கு ஒரு பொண்ணோட சப்போர்ட்டாக இருந்தால் தான் அன்றைக்கி பிவி சிந்து ஒரு லேடி, ஒரு உமனாக இந்த டீம் இருந்ததுனால தான் அன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைடாக ஆச்சு. பிறகு அடுத்தடுத்த ஆப்ஷனில் மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே வாங்கி டீம் ஜெயிச்சு 2015 வந்து சென்னை ஸ்மாஷர்ஸ் வந்து பிபிஎல்ல ஃபர்ஸ்ட் சீசன் ஜெயிக்கும் போது அது உண்மையில ஒரு ப்ரைட் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸும் எல்லோ, சென்னை ஸ்மாஷர்ஸும் எல்லோ தான் இருக்கணும் அப்படின்னு ஜெர்சி எல்லாமே டிசைன் பண்ணி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணோம். பிறகு ஒரு 5-6 வருஷம் அந்த டோர்னமெண்ட்டை நடத்திட்டே வரலாம். கொரோனா டைமில் அந்த லீக் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து இன்றைக்கு வாவ் ஹெச்ஆர்னால பேட்மிண்டன் அப்படின்னு ஒரு காதில் கேட்ட உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் இங்கே நான் வந்து கலந்துக்கினேன். உண்மையிலே ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ், வின்னர் லூசர், இன்னைக்கு வேணால் லூசராக இருக்கலாம், பட் நாளைக்கு வின்னர் ஆகும், நாளைக்கு வேணால் லூசராக இருக்கலாம், நாளைக்கு வின்னர் ஆகும். அதனால வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜம், அதனால கேம்லேயும் அது சகஜம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், லாயல்ட்டி அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதை தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி வேணால் ஒரு டீம் ஜெயிச்சிருக்கலாம், இன்னொருத்தவங்க ஒரு நாளைக்கு அது மாற்றி அமையும். அது எல்லாருக்குமே பொருந்தும். அது ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, அதை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அப்பாவுக்கு கேப்டனுக்கு அப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்பா ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். பிறகு பேட்மிண்டன் நான் சொல்லும் போது முதல்ல பாம்பேக்குள்ளே டோம் அப்படின்னு ஒரு இதில் மேட்ச் நடக்கும்போது அன்னைக்கு கேப்டன் வேஷ்டி சட்டை போட்டு அன்றைக்கி அந்த ஸ்டேஜுக்குள்ளே வந்தார். அன்றைக்கி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து இந்தியாவிலேருந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வேர் அ வேஷ்டி ஷர்ட் அண்ட் என்டர் நேஷனல் மீடியானா அது கேப்டன் தான் அப்படின்னு எல்லாத்தையுமே ஃப்ளாஷ் பண்ணாங்க. அக்ஷய்குமார் சார் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் பாலிவுட்டில், கேப்டன் ஹேட் அ பிரின்சிபல், ஹி வில் நாட் ஆக்ட் எனி அதர் மூவி அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் மூவின்ட்டு 160 படம் நடித்தார். ஆனால் அன்னைக்கு கேப்டனோட வருகை பாம்பேயில் ஒரு ஹெட்லைன் என்னன்னா, கேப்டன் அவுட் ஷைன்ஸ் கிலாடி கான். இதுதான் இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஹெட்லைன். ஸோ அதே மாதிரி அன்னைக்கு வந்து தமிழர்கள் அந்த ஸ்டேடியம்குள்ளே வந்து தமிழர்கள் வந்து நெக்ஸ்ட் டே எங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. என்னென்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட்,
too much noise when captain enters the stadium. We can't do commentary. ஆனால் next match நடக்கிறப்போ ஆட்களை கம்மி பண்ணுங்க, சவுண்ட் விடாதீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்ன ஒரே வார்த்தை, கேப்டன் ஆகிறாலும் சரி சென்னை ஆகிறாலும் சரி விசில் போட்டாதான் அந்த சத்தம், அதுதான் தமிழர்கள், அது நாங்கள் தான், அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேட்மிண்டன் எனக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. இது இன்னைக்கு முன்னாடி ஷேர் பண்ணுறதுல எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன கனெக்ட் தான், அதனால் அது முன்னாடி சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இதில் நீங்கள் ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கலாம், பார்ட் டைமாக இருக்கலாம், கோகரிக்குலராக இருக்கலாம், ரெகுலேஷனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே ஸ்பிரிட்டோடு ஆடுங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க, கேமையும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு எல்லா விமனுக்குமே நான் சொல்கிறது ஒன்று தான், சும்மா யாரும் சொல்ல ஒரு ஆணுக்கு பின்னாடி வெற்றி பெண்ணுன்ட்டு, அதை நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தாங்கன்ட்டு. 1999 கேப்டன் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதும் சரி, December 28, 2003 கேப்டன் நம்மளெல்லாம் விட்டு போகும்போது எங்கள் அம்மா கையில் எங்கள் அப்பா உயிர் போனதும் சரி, எல்லா செகண்டும் நான் பார்த்துருக்கேன். அதனால பெண்கள் தான் நம்ம நாட்டின் கண்கள்னு கேப்டன் மிகப்பெரிய ஸ்கீம் கூட டிஎம்டிகேல ஆரம்பித்து எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம், இன்னமும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால விமனாக நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரதராக, ஒரு ஃப்ரெண்டாக விஜயகாந்த் சன் இந்த விஜய பிரபாகரன் டிஎம்டிகே இருக்கும். எனி சப்போர்ட், எனி ஹெல்ப் இன் வாட் எவர் ஃபார்ம் யூ வாண்ட், வி ஆர் ஹியர் ஃபார் யூ. யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாரும் துணிஞ்சு போராடுங்க சொல்லிக்கிறேன். அதனால் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண ஆல் த ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், மாடல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கும் உங்களோட பெஸ்ட் விஷஸ். ஃப்ரெஷர்ஸை நீங்களுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணுங்கள், எதுக்கும் தயங்காதீங்க. தமிழ்நாட்டிலேருந்து மாடல்ஸை என்கரேஜ் பண்ணாங்க, அப்படினால நம்ம தான் சில விஷயம் மாற்றி அமைக்கணும். மாடல்ஸ்னாலே பாம்பே, டெல்லி அந்த மாதிரி ஒரு சினாரியோ நம்மக்கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்தும் ஒரு கருப்பாக இருக்கிற வந்து ஜெயிக்க முடியும்னா அது நம்ம ஊர்லேருந்து தான் நடக்க முடியும், வேறு எந்த ஊர்லேயும் நடக்காது. அதனால் நிச்சயமாக நமக்கும் எல்லா திறமையும் இருக்குது, யாரும் எதுக்குமே சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக. அதே மாதிரி விமென்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், இதே கான்ஃபிடென்ட் வாக்கோட நீங்கள் நடங்க, எதுக்குமே இது பண்ணாதீங்க. அதனால் ஏன் இதை சொல்கிறேன்னா, மாடல்ஸ் கூட சேர்ந்து பிளேயர்ஸுமே கான்ஃபிடென்ட்டாக வாக் பண்ணிட்டு வந்தாங்க. அதை தான் நம்ம பார்த்தேன். இவங்க யாரும் மாடல்ன்ற மாதிரி இருக்குது. இந்த கான்ஃபிடென்ட் எல்லாத்துலேயுமே இருக்கணும், அதை தான் நான் சொல்கிறேன். அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எல்லாரும் தைரியமாக இருங்க, கான்ஃபிடென்ட்டோடு இருங்க, நிச்சயம் எல்லாருக்குமே வெற்றி தான். ஹாப்பியாக இருங்க, அதுதான், வேறு எதுவும் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி ஜாலியாக இருக்கணும், நாளைக்கு ஜாலியாக இருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் போயிட்டே இருக்கணும். டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ், லெட்ஸ் லிவ் யுவர் லைஃப், ஹேவ் அ ஹாப்பி லைஃப். எல்லாருமே சாதிப்போம். ஓகே, அதனால் எல்லாருக்குமே தேங்க்ஸ். டெக்கத்லான், யார் AAA குரூப், மரீனா மால், எல்லாருக்குமே HR இங்கே ரெப்ரசன்ட் பண்ணோம், எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.